சிவகங்கை மாவட்டம் ஆழிமதுரை பகுதியில் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த குழந்தைகளின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா வணக்கம். உறவினர்களின் கோரிக்கை என்ன? தற்போது தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாக இளையாங்குடி அருகே ஆடிமதுரை கிராமத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள் கண்மாயில் முறையில் உயிரிழந்த சம்பவம் நீண்ட பரபரப்பை ஏற்பட்டுச்சு. நேற்று மாலை அந்த சிறுமிகள் உலக இளையாங்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரவேசத்துக்காக எடுத்து வந்திருந்தாங்க. ஆனா அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் பெற்றோர்லாம் எங்களுக்கு அரசு வேலை வேணும், தலா 25 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் சொல்லி தற்போது போராட்டத்தை பிரதேச வாங்காம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் மற்றும் தமிழக பாஜக ஹச்ராஜா மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு பலரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே வராங்க. தற்போது பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா திமுக கூடுதலாக ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுக்கிறதாகவும் அது போக அரசு வேலைக்கு நாங்கள் எழுதி கொடுப்பதாகவும் உறுதியளித்திருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்தி வர ஒரு பக்கம் திமுக காரங்க பாத்தீங்கன்னா இதை பிரதேசத்தை வாங்குவதற்கு, மறுபக்கம் பிஜேபி காரங்க பிரதேசத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கொடுத்தா போதும் என்று ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. தற்போது பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான தகுந்த வேலையும் அரசு வேலையும் பணமும் கொடுத்தா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் பரபரப்பான சூழ்நிலை இன்னும் நிலவி வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.